எல்லாருக்கும் சுகி சிவத்தோட அன்பு வணக்கம். இந்த மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இங்கே ஒரு யானை இருக்குது, இங்கே ஒரு திருவள்ளுவர் இருக்கார், மனித குலம், இது விலங்கு குலம், ரைட்டு. விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? குட்டி போடுறது, பால் குடிக்குது, அதே மாதிரி எல்லாம் போகுது. மனுஷ இனமும் அதே மாதிரி எல்லா பிறப்பு நடக்குது, உறவு கொள்ளுது, அதனால குழந்தை பிறக்குது. என்ன பெரிய வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம். யார் சொல்கிறார்? நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது, மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும் அப்படின்னார். போதுமா? புஸ்தகம் படிக்கலைன்னா அவன்லாம் மிருகம் அப்படின்னார். விலங்கு அதுக்கும் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர், விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இதை விட பொட்டில் அரைஞ்ச மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? மிருகத்துக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது, ஆனால் மனிதனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும். ஏன் புஸ்தகத்தை படிக்கணும்? பழைய தலைமுறையினுடைய அறிவு முழுக்க சேகரிக்கப்பட்ட இடம்தான் நூல். அதை படிச்சுட்டா ரிலே ரேஸ் மாதிரி அதுலேருந்து நாம் மேலே ஓடலாம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மறுபடியும் முதல்லேருந்து அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அதனால் புத்தகம் படிக்கிறவர்கள் தான் மனிதர்கள், படிக்காதவர்கள் விலங்குகள். முடிஞ்சு போச்சா? அதனால் புத்தகம் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? புத்தகத்தை தேடணும். எத்தனையோ கண்காட்சி நடக்குதுன்னு சொன்னாலும் புத்தக கண்காட்சிக்கு அப்படின்னு ஒரு தனித்த மரியாதை உண்டு. அதுவும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஒரு தனித்த வரலாற்று சிறப்பு உண்டு. 48வது புத்தக கண்காட்சி YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. வாங்க, நிறைய புத்தகங்கள் இருக்குது, எடுத்து படித்து பாருங்கள், வாங்க வேண்டியதை வாங்குங்க. நல்ல சொற்பொழிவுகள் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்? நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல புத்தகங்கள் அறிவை வளர்த்து கொள்வதற்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. எனவே அறிவில் நாட்டமுடையவர்கள் புத்தக கண்காட்சியில் வந்து புத்தகங்களை வாங்குவதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பப்பாசி தமிழக அரசு இணைந்து நடத்துகின்ற இந்த அருமையான புத்தக கண்காட்சியில் உங்களை எதிர்பார்க்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புக் ஃபேர் இருக்கோம். மெயினாக சுகி புக் ஸ்டால் அதுக்கு முன்னாடி இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு புத்தகம் வந்து வெட்டுனுச்சு. நம்மளோட தமிழ்நாட்டில் சுயமுன்னேற்ற புத்தகங்கள் அப்படிங்கிற வரிசையில் மிகப்பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் அப்துல் கலாம்லேருந்து ஆரம்பித்து பல்வேறுபட்ட தலைவர்கள் பாராட்டிய ஒரு அருமையான புஸ்தகம். 51 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கும். சுகிசிவம் சாரோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிற, அவர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி எழுதுவாரு. எழுதியவன் பேசுகிறேன், பேசியவன் எழுதுகிறேன், அந்த மாதிரி தான் இன்னும் எழுதுறது. ஸோ அதே தன்மை உங்களுக்கு பிடிக்கும். உங்க வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை இளைஞர்கள் இருக்காங்க, இல்லை நீங்க வாழ்க்கையில துவண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டிய புஸ்தகம் வந்து இந்த வெற்றி நிச்சயம். நீங்க யூடியூபரா இருக்கீங்க, இல்ல இன்ஃபுளுசரா இருக்கீங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் நிறைய போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான புக்கு சொன்னார்கள். இதுல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, உலகத்தின் ஆகச்சிறந்த தலைவர்கள், ஆளுமைகள் நம்ம பார்த்து ஏற்படுற பல பேரோட ஸ்பீச் ஸ்பெசிஃபிக்கா என்ன டாபிக்கா இருந்தாலும் அந்த டாபிக்கை பத்தி போட்டுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிருப்பான்னு கேட்டா, இதை பேசுறவங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கீங்க, இல்ல நீங்க ஏதோ மேடையில பேச போறீங்க, ஏதாவது இடத்துல நீங்க வந்து வீடியோ கொடுக்க போறீங்க, கண்டிப்பா அந்த பர்டிகுலர் கதையோ தலைப்போ அந்த ஆர்டிக்கல் எந்த தலைப்புக்கு சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் இங்க போட்டிருக்காங்க, இந்த கதையை இந்த தகவலை எதுக்கெல்லாம் நீங்க பேசலாம்னா அதுக்கு உண்டான உள்தலைப்பும் கொடுத்துருப்பாங்க. போராட்டமே வாழ்க்கை, சத்தியமே உண்மையான தலைமை பண்பு, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டை எந்த கேட்டகரி கீழே உங்களால பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு சூப்பரா அவங்களே அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான புக்கு. கிட்டத்தட்ட 2 பாகம் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, இல்ல உங்களோட நாலேஜ் பயங்கரமா பறந்து வருகிற மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னா வாங்கி படிங்க. நம்மளோட சுகி புக் ஸ்டால் இருக்கு, வாங்கி படிங்க. இந்த மாதிரி நிறைய சுகிசிவம் ஐயா எழுதின புத்தகங்கள், அவரோட குறுந்தகடுன்னு சொல்ற சிடிக்கள், அப்புறம் அவரோட பேச்செல்லாம் பென்ட்ரைவா கூட கிடைக்குது. நீங்க இந்த ஸ்டால்ல வந்து உங்களுக்கு தேவையான புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஆன்மீகம், இலக்கியம், தன்னம்பிக்கை, சுயமுன்னேற்றம், இந்த மாதிரி பல விஷயங்கள், ஐயாவோட படைப்புகள், ஐயாவோட பேச்சுகள், ஐயாவோட எழுத்து, இது எல்லாமே இங்கே கிடைக்கும். இதை தாண்டி வேறு சில எழுத்தாளர்களோட மிகச்சிறந்த படைப்புகள் அதுவும் நம்ம ஸ்டாலில் கிடைக்கிது. இந்த புக் ஃபேர் ஜனவரி 12ஆம் தேதி முடிக்க இருக்கு.
சிறுவர் முதல் பெரியவர் வரை அத்தனை பேருக்கும் தேவையான பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு புத்தக வடிவில். கண்டிப்பா புக் ஃபேருக்கு வாங்க.